ஜாதகத்தை பற்றி சொல்ல நல்லா கேட்டுங்க. ஜாதகப்படி அந்த மனையிலங்கிறது எப்படின்னா சமுத்திரத்தை கட்டடங்கிறது மாடி வீடு கட்டியிருப்பாங்க. கட்டி வச்சா பூர்த்தி ஆகிட்டாலாம் பூர்த்தி ஆகிடும். அந்த இருப்பற்ற நல்ல காரியம் நடக்கிற அமைப்பு இருக்குது. தெய்வத்தோட அணுகப்பட்டது அந்த இடத்துக்குள்ள இருந்து படிக்கிற யோகம் இருக்குது, வேலை பார்க்குற யோகம். என்ன பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரிய பையன் என்ன படிச்சிருக்காங்க? பாப்பா எங்க வேலை பார்க்குது? ஏன்னா அவங்களுக்கு ஜாதகம் அப்படியே அரசாங்கத்து வேலை இருக்காது. புரியுதா? மனையில தெய்வ நம்பிக்கை அம்பாள் பேசும் தெய்வம் அந்த இடத்துல இருக்கு. இருந்தாலும் அந்த மனையில ஏய் இல்லவா என்ன வேணும் உனக்கு இருக்கணுமா வேண்டாமா ஒன்று ஆதிக்கிறாங்கன்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. நல்லா இருக்க முடியுதாங்க? சீக்கிரம் சீக்கிரம் பார்க்க சொல்லு. என்ன குறை உனக்கு? என்ன குறை இருக்கீல? ஆதரவு கொடுக்குறீல? சொல்லு சொல்லு, வாய் தந்து சொல்லு. நீ யார் உள்ளே வந்திருக்கீங்க? நீ யார் சொல்லு சீக்கிரம். பேச மாட்டேன். உனக்கு கட்டில் கிடக்கு கட்டில் உன்னோட இடத்துல கொலுசு ஒன்றுக்கும் நடச ஒன்றுக்கும் ஒரு அம்பாள் பேசுறது நினைக்குது. அந்த இடத்துல வந்து உனக்கு வந்து இப்போ எப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் உட்கார வச்சுருக்கோங்க. பிள்ளைகளை படிக்க வச்சிருக்க வந்து அந்த பிள்ளைகளாம் ஒரு சுதாரிப்பு இல்லாமல் இப்போ நிற்கிது. புரியுதா? வீட்டுக்கு அணுகப்பட்டதா அக்கம் பக்கம் ராசியாக இருக்கணும் இருக்காங்களா? அதுதான் சொல்றேன். எந்த நேரம் எப்போ காலி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இடத்து பிரச்சனை வேலை தகராறு வந்திருக்கும். புரியுதா? மனையில தெய்வத்தோட அணுகப்பட்டதுனால இந்த குழந்தை ரெண்டும் படிச்சு வேலை முடியாம வேலை பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வருமானம் ஒரு பக்கம் தான், செலவு 2 பங்கா இருக்கு. புரியுதா? உன்னோட ஜாதகம் அப்படியே அந்த மனையிலங்கிறது எப்படின்னா தெய்வத்தோட நடசம்னு கேட்டுக்க. இருந்தாலும் வெள்ளிசாலை சிலுத்துக்கும் கொட்டாயம் வரும் உனக்கு. நீ பேசும் தெய்வம் இப்போ என்ன கட்டில் கிடக்க கட்டை அவுத்து விடுற. புரியுதா? அந்த இடத்துல வீண் செலவு ஆசூத்து செலவு நடந்திருக்கும். புரியுதா? அதே மாதிரி அந்த இடத்துலங்கிறது இப்போ எப்படின்னா மனம் உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. வெளியில யார்ட்டும் சொல்ல முடியல. புரியுதா? பொண்ணுக்கு வயசு என்ன ஆகுது? கல்யாணத்துக்கு பொண்ணுங்கன்னு வந்து கேட்டாங்களா? கேட்பாங்களே. 1 2 3 ஜாதகம் வரும் இருக்கு. சொந்தக்கார மாப்பிள்ளை இருக்கா? இப்போ ஜாதகம் இன்னும் ஒரு 3 ஜாதகம் வரும். மாப்பிள்ளைய பார்த்துங்க, இடத்த பார்த்துங்க. ரெடி பண்ணுறதுனா ரெடி பண்ணலாம். புரியுதா? இருந்தாலும் அதுக்கு வயிற்று வலி ஒன்று இருக்கு. புரியுதா? அதை தீர்த்து தரேன். உங்களோட உடம்புக்குள்ளங்கிறது என்ன செய்யணும்னா கை கால கிடக்குது, இடுப்பு வலிக்குது, புரடை வலிக்க, லா வலிக்க, கெட்ட சப்பனமா அப்படியே சோர்ந்து உட்காந்துறீங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெண் குழந்தை ஒருத்தர் ஒரு அம்மன் பேசுறது நிற்கிது. அதில் குழந்தை அடக்கம் பண்ணீங்களா? குழந்தை வா கட்டை வைக்கிறேன். கட்டை வைக்கவா? கட்ட 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 இப்போ வா. இப்போ வா. என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? அந்த இடத்துல பேசி விட்டு நிக்கணும். நீ இருக்கீல? இருக்கிறேன். ஆதரவு கொடுக்குறீங்களா? கொஞ்சம் ஆதரவு எல்லாருக்கும் இடத்துல என்னோட குஞ்சுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து என் குஞ்செல்லாம் நல்லா இருக்கணும். உன் பேர் என்ன? வந்திருக்கிய? என் பேரு ரேணுகாதேவி. ரேணுகாதேவினா யாரு? இதை வணங்குறீங்களா? வெள்ளக்குள்ள வச்சிருக்கீங்களா? எனக்கு அதுதான், நான் தான் பாதுகாப்பு. எங்க போனாலும் பின்னால வந்துடும் அது. ஆமா. புரியுதா? ஆனா இப்ப அதெல்லாம் முடியல. கட்டில கிடக்கு, சந்துக்குள்ள நிக்குது, வாசல்ல நிக்குது. அதை உள்ள அழைச்சி தரேன். உன்னோட பிரச்சனையை முடிச்சு தரேன். உன் வாழ்க்கையை சரி பண்ணி தரேன். எல்லாமே எதிர்ப்பாக இருக்காங்க. 1 2 3 குடும்பம் எதிர்ப்பு இருக்கு. அதை சரி பண்ணி தரேன். உன்னோட இடத்துலங்கிறது இந்தாண்ட கோயில், அந்தாண்ட கெங்க இருக்கணும், அந்தாண்ட ரோடு வளையும். புரியுதாமா? மனையில வந்து நீங்க எந்த யார் சொல்லியும் கேட்க மாட்டோம், உன் சொல்லுதான் அங்க இருக்கும். இருந்தாலும் இப்ப சுணங்குற வர வர உன்னோட இடத்துக்குள்ளங்கிறது இப்போ எப்படின்னா கொள்ளையிலே வாசலே எதை எரிச்சு துணி போட்டாதான் இருக்குங்களா? நைட்டில் வந்து கவுச்சி வடை 90 நாய் சுற்றி குலைக்கும். புரியுதா? பக்கத்துல தற்கொலை பண்ணிட்டாங்களாமா? இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் அதான் நடந்ததா? 40 வருஷம் பராசக்தி. எங்க போய் பார்த்தீங்க குடும்பத்துக்கு? பார்க்கவே இல்லை. கோயிலில் சும்மா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்.
உன் கையால் துண்ணூறு பூசி விட்டாலும் சௌரியமாகவும், உன் கையால் துண்ணூறு பூசி விட்டாலும் சௌரியமாகவும், பாக்கு சொன்னாலும் பழிக்கும். நாளைக்கு என்ன நடக்குன்னு கரெக்டாக கொண்டு வந்து காட்டு உன்னகிட்ட உன்னை கூப்பிட்டு செய்ய சொல்லும். புரியுதா? இப்போ எல்லாம் தயங்கி போய் நிற்கிற அதை கரெக்டாக அவுத்து விடுறேன். புரியுதா? உன்னோட மனையில் நல்ல காரியம் நடக்கிறமே செஞ்சு தரேன். புரியுதா? மன சுபிட்சமாக இல்லாமல் மன கிராஸாக நிற்கிது. அந்த இடத்துக்குள்ள மீது 6 வருஷத்தை அரசாங்கத்து வேலை வாங்கி தரேன். அடுத்தது நிலமா இடமா எதுவும் வாங்கினீங்களா? சொந்தமாக காமிச்சிங்க. போட்டியில் வாங்கினீங்க. 1 2 3 பேர் போட்டி. புரியுதா? அந்த இடத்த இப்போ நீங்கள் நினைச்சே பார்க்கல. ஏன்டா வாங்கணும்னு நினைக்கிற மாதிரி ஆகுது. புரியுதா? சரி சரி. இது அதுல மட்டும் கேஸ் போட்டான் பங்காளி தான் பண்றாங்க. போலீஸ் பிரச்சனை வந்துருக்கு. புரியுதா? பக்கத்து ஊர் தான் பங்காளி தான் பண்றாங்க. அதெல்லாம் அந்த தீர்ப்பு முடிஞ்சிட்டுல இல்லை அதை முடிச்சு தரேன். புரியுதா? இது ஆக்சிடென்ட் எதுவும் நடந்ததா? ஒரு நடம் ஒரு 4 வருஷமா நடந்தது. பைக்கில் விழுந்துட்டு பைக்கில். சரி. எது செஞ்சு இல்லை வேலைப்பாடு நடந்திருக்குமா? பக்கத்தில் அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன். யாரும் வேலைப்பாடு நடந்திருக்கு. மண்ணு சொந்தமாக சொல்லிட்டேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நான் தடுத்து சுத்தம் பண்ணி தரேன்ட்டு நம்ம யாருக்கும் செய்ய வேண்டாம். புரியுதா? சுத்தம் பண்ணி தரேன். நீ வந்து எந்த இடத்தையும் நம்ப மாட்டேன். எப்படி தான் இங்கே வந்தேன்னு எனக்கே தெரியல. தெய்வம் தான் ஒன்று அழைச்சிட்டு இருக்கீங்க. புரியுதா? எனக்கு ஒரு வேலை. புரியுதா? உன்னுடைய இருப்பிடத்தை சரி பண்ணி தரோம், வாழ்க்கையை சரி பண்ணி தரேன், வேலை வாங்கி தரேன். அதே மாதிரி நல்ல இடத்துல இருந்து வர வச்சு தரேன். புரியுதா? அது பற்றி பரவாயில்ல. 1 வருஷம் போனாலும் நல்ல இடமா நல்ல இடமா இருக்கணும் அந்த பொண்ணுக்கு. அதே மாதிரி முடிச்சு தரேன். வேற என்ன கேட்க போறீங்க என்கிட்ட? பொண்ணு நல்ல இடமா இருக்குமா? வடக்கு தெற்கு 2 தசை இருக்கு. 16 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். சொத்து சுகத்தோட இருக்கும். பையன் படிச்சிருப்பான். என்ன அரசாங்கத்து வேலை இல்லைன்னா வெளிநாட்டு 2ல் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். புரியுதா? இன்னும் அரசாங்கத்து வேலை இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கும். வீட்டுக்காருக்கு ஒன்று கேட்டேன். வீட்டுக்காருக்கு சுப்பிரமணியம் அவர் சொன்னங்கிறாரம்மா. ரொம்ப சொன்னங்கிறாரு. கவலைப்படுறாரு. ரொம்ப கவலைப்படுறாரு. அதை பற்றி கவலைப்படாத. உன்னோட மனையில் உள்ள கோளாரை எடுத்துட்டாரு. உன் குலதெய்வத்தை உள்ள அழைச்சிட்டாரு. வெள்ளி சேவையில் உன்னை பேச வைக்கிறேன். புரியுதா? உனக்கு யார் என்ன செஞ்சுக்கலாம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்க. இதோட குலதெய்வம் வந்து முற்கையா விசா அறுவாடா நிற்கிறாரு. அம்மன் பேசுகிற நிற்குது. என்ன வேணும் கேளு. என்ன குறைன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உனக்கு. என்ன நான் செய்ய சொல்கிறேன் உனக்கு? என்ன குறை? என்ன குறை சொல்லு. இருக்கீல? ஆதரவு கொடுக்குறீங்களா? சொல்லு. கொடுக்க விட மாட்டேங்கிறான். நான் அந்த கட்டை அவுத்து விட்டு நான் ஒன்று நாங்கள் இருக்க வைக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? என்ன வேணும்னு கேளு. நான் செய்ய சொல்கிறேன். கட்டணம் கிளம்பணுமா உனக்கு? இருப்பிடம் வேணுமா? சொல்லு. மகம்மா ராசம் உன்னோட கையை உனக்கு இருப்பிடத்தில் வந்து யார் ஆதரவும் கிடையாது. தெய்வ ஆதரவு தான் உனக்கு. புரியுதா? மனையில் வந்து எவ்வளவு வச்சாலும் இப்போ தங்க மாட்டேது. மன உளைச்சல் இருக்குது. மனக்கழுது நம்பிக்கை துறங்க நிறைய நடந்திருக்கு. புரியுதா? கொடுத்தும் ஏமாந்துருக்குறேன். புரியுதா? இப்போ நீ இப்போ என்ன செய்கிற என்ன பண்ண கண்ணை கட்டி காட்டில் உட்கார வச்சிருக்கோன்னு குழந்தைய என்கிட்ட எப்படி விரும்பி கல்யாணம் பண்ணதா? விரும்பி கல்யாணம் பண்ண. அதனால் அந்த இருப்பிடங்கிறது கோயில் இடமா சொந்த இடமா? கோயில் இடம். புரியுதா? வீடு கட்டிட்டியா? சீட்டு போட்டு உன்னோட இடத்துக்குள்ளங்கிறது இப்போ எப்படின்னா நீ என்னன்னா ஒரு நாள் போகிறது 1 வருஷமாக இருக்கும் உனக்கு. அந்த இடத்துல வருமானம் என்ன வருமானம் வரும் உனக்கு? என்ன வேலை பார்க்குறீங்க? ஏன்னா அந்த இருப்பிடத்தில் வேலை பார்க்குற அமைப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் மனம் உடஞ்சி போய் உட்காந்துருப்பீங்க. எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பீங்க. புரியுதா? ஆனால் அந்த வீட்டை விட்டு கலந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்தா பரிவிட்டு நிறைய இருக்கும். புரியுதா? வீட்டுக்காரங்க எப்படி இருந்தாங்க? ஆஸ்பத்திரியில் காமிச்சிங்களா? திடீர்னு இருந்தது. புரியுதா? சரி. உன்னுடைய ஜாதகப்படிங்கிறது வேலையில் ஒரு கலகம் ஏற்பட்டுருக்கணும். புரியுதா? இருந்தாலும் நீ அதை தைரியம் தெரிஞ்சல் உனக்கு இருக்குது. இருந்தாலும் உனக்குன்னு யாரும் எடுத்து சொல்வது மாரி இருந்தால் தேவைப்பட்டால் சொல்லுவாங்க. தேவையில்லைன்னா ஒதுங்கிடுவாங்க. புரியுது? தேவைப்பட்டால் பேசுவாங்க. தேவைப்பட்டால் ஒதுங்கிடுவாங்க. புரியுதா?
இப்போ வந்து நீ மனம் உழைஞ்சிருக்கனால உன்னோட உடம்புக்குள்ளே என்ன செய்யணும், வீட்டுக்காரர் இருக்காரு, கை கால் சூழ்ந்துக்கணும், இடுப்பு வலிக்கும், பருடை வலிக்கும், லாப வலிக்கும், கெட்ட சொப்பனங்கள் வரும், உருவம் மேலே படுத்த கிளம்புற மாதிரியே தோணும். புரியுதா? செவுத்து வரமும் உன்னை படுக்க வைக்கணும். விக்னேஷ தேவசத்தை பற்றி கொஞ்சம் சரி. அங்கே தேவதையை வந்து தெய்வமாக்கி இருக்கணும் உடம்பு சாப்பிட்டு. புரியுதா? இருந்தாலும் நீ வந்து போட்ட கணக்கு 1 2 3 கணக்கு போட்டால் 3மே நிறைவேறலாம். புரியுதா? அதை முடிச்சு தரேன். வேற யாரும் உனக்கு நம்பிக்கை இருக்கா? தெரியாது. என்ன